அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. குற்றத்துறை அரசு முன்னாள் வழக்கறிஞர், அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு, திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் திரு சிவலிங்கமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்க சிவலிங்கமுத்து அவர்களோடு இன்னைக்கு நம்ம அதிமுக தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய அந்த சட்ட விதிகளை நாம எப்படி ஐயா அவர்களுக்கு சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேர்மன் குரலுக்கும் தொண்டர்களுக்கும் இனிய வணக்கம். தொண்டனின் வணக்கம். தற்போது உள்ள அரசியல் சூழல் குறித்து உங்களுடைய கருத்து? சார், இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில நம்முடைய கழக நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது ஐயா ஓபிஎஸ் மட்டுமல்ல, சாதாரண கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்களின் கருத்தும் சரி, எல்லாமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு தகுதியற்ற, ஒரு ஆளுமையற்ற, ஒரு நம்பிக்கை துரோகியிடம் அதிமுக சிக்கியுள்ளது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இன்றைக்கு 40 தொகுதியிலும் தோல்வி என்பது மட்டுமல்ல, 7 தொகுதிகளே டெபாசிட் தொகை இழந்து விட்டது. 13 தொகுதிகளே 3ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. இதற்கு மேலே இது ஒரு ஆளுமையா? எடப்பாடியின் ஆளுமை என்று சொல்கிறார்கள். இதற்கு பேரு ஆளுமையா? ஒரு ஆளுமையா இருந்தால், ஒரு ஆளுமை இருப்ப என்ன செய்ய வேண்டும்? பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒரு அணியாக இருக்கும் போது அதற்கு அடுத்த பிரதான கட்சியான பிஜேபியிடம் கூட்டணி வைத்திருந்தால், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சொன்னது போல் 25 தொகுதி தாராளமாக வெற்றி பெற்றிருக்கும். அப்படி பெற்றிருந்தால் இன்றைக்கு ஆந்திரா, பீகாருக்கு எப்படி மத்திய அமைச்சர்கள் பொறுப்பு கிடைத்ததோ அதுபோல் இன்று தமிழ்நாட்டிற்கும் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்திருக்கும். ஏனென்று சொன்னால், இங்கே திமுக எதிர்ப்பு அரசியல் செய்வதற்கு மத்திய அமைச்சர் பதவி கண்டிப்பாக தேவை. இந்த மத்திய அமைச்சர் பதவியை நாம் இப்பொழுது இந்த ஆளுமையற்ற எடப்பாடியால் இழந்து விட்டோம். மேலும் திமுக ஏற்கனவே பிஜேபியோடு அங்கம் வைத்து மத்திய அமைச்சரவையில் அங்கம் வைத்தவர்கள்தான். இதை நாம் சுட்டிக்காட்டி இன்றைக்கு திமுக எதிர்ப்பு அரசியல் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் நாம் ஜெயிக்க முடியாது. அது போக எம்பி தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி 2 கோடி தொண்டர்கள் கழகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் மொத்தம் வாங்கிய ஓட்டுகள் 80 லட்சம் தான். மீதியுள்ள ஓட்டுகளும் எங்கே? ஏனென்று சொன்னால், இவரிடம் நம்பகத்தன்மை இல்லை என்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் புரிந்து கொண்டார்கள். நம்பிக்கை துரோகம் என்று சொன்னால் சாதாரண நம்பிக்கை துரோகம் அல்ல. இவர் எப்படி சிஎம் பதவிக்கு வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். சசிகலா அம்மா காலில் விழுந்து வந்தார், அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம். அது மட்டுமல்ல, கடந்த 4 வருட காலமாக ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தயவில் தான் இவர் முதல்வராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்திலே ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவருடைய பதவியை விட்டுக் கொடு என்று சொன்னால் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்தவர்கள். முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்தவர் மட்டுமல்லாமல் தற்போது எதிர்கட்சி தலைவர் பதவியை விட்டுவிட்டார். ஆனால் அவருக்கே கட்சியிலிருந்து நீக்கி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் பொதுமக்களும் உண்மை தொண்டர்களும் எப்படி வாக்களிப்பார்கள்? எனவே இந்த நிலை இன்னும் நீடித்தால் கட்சி அழிவு பாதைக்கு செல்லும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்துல இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அந்த மனு திருத்தம் செய்து கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்து அதை தேர்தல் ஆணையத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
நீங்க வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்னே போனீங்க. நீங்க எப்படி வந்து நீங்க பொதுச் செயலாளர்ன்னு போட போச்சுன்னு ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. ஆனா உடனே எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மன்னிப்பு கேட்டு இணை ஒருங்கிணைப்பாளர்ன்னு திருத்தம் செய்து குடுத்திருக்காரு. அத பற்றி உங்களுடைய கருத்து? பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான் என்பது கிராமத்து பழமொழி. அதே போல் இபிஎஸ் இன்றைக்கு சிக்கிக் கொண்டார். உண்மையில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் சிவில் வழக்குகள். இதுல சிவில் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு சில டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல அன்னன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தின் அடிப்படையில், காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் தான் அந்த இடைக்கால மனு தீர்க்கப்படும். உதாரணமாக ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு இடைக்கால மனுவில் என்ன சொல்லியது? அமீல் மகன் ஹுசேன் ஏபிஎம்பி கையெழுத்து போட வேண்டும், அதற்கு இருவரும் சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்துங்கள் என்று ஒரு இடைக்கால மனுவுக்கு உத்தரவு கொடுத்தார்கள். ஆனால் நம்ம ஐயா அன்றைக்கு விட்டு கொடுத்ததனால் அவர்கள் வேட்பாளர் போட்டு விட்டார்கள். அவர் வேட்பாளர் போட்டதுனால, இடைக்கால உத்தரவு பெற்றதுனால அவர் எடப்பாடி வந்து சின்ன கிடைச்சிட்டு அர்த்தமா? அது தவறு. இந்த சிவில் வழக்குகள் இறுதி விசாரணைக்கு வந்த பின்பு ஐயா ஓபிஎஸ் கையெழுத்து போடணுமா, இல்ல இருவரும் சேர்ந்து கையெழுத்து போட வேண்டுமா, இல்ல இபிஎஸ் கையெழுத்து போட வேண்டுமா என்பது மட்டும் முடிவு. அந்த சூழ்நிலையில் தமிழ் மகன் இல்ல வேற யாரும் கையெழுத்து போட வேண்டும் என்று தீர்ப்பு வர முடியாது. ஏன்னா அன்னைக்கு காலத்தின் கட்டாயம் யாரோ ஒரு ஆள் போடணும் அப்படிங்கிறதுனாலதான் பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்ததுனால தமிழ் மகன் அனுமதி கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். இது இடைக்கால ஒரு உத்தரவு. இந்த மாதிரி தான் மற்ற அப்ளிகேஷன்லையும் ஒரு இடைக்கால உத்தரவு சூழ்நிலை தகுந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடைக்கால உத்தரவை தொண்டர்கள் மத்தியிலே தவறாக விஷத்தன்மையை ஏற்படுத்தி அவர்களிடம் உண்மைத்தன்மையை மறைத்து இதுவரை எடப்பாடி கட்சியை ஓட்டி வருகிறார் என்பதுதான் உண்மை. இது போக இன்றைய வரை ஒருங்கிணைப்பாளர் தான் தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளது, இணை ஒருங்கிணைப்பாளர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பொதுச் செயலாளர் என்று ஒரு அங்கீகாரம் இதுவரைக்கும் வழங்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிப்படி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும். பொதுக்குழுவுக்கு அங்கு அதிகாரமே இல்லை. ஆனால் இன்றைக்கு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதியையே புரட்சி தலைவர் உருவாக்கிய விதியையே மாற்றி 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழி வேண்டும், 10 மாவட்ட செயலர்கள் வழிமொழி வேண்டும் என்று சொன்னால் மனிதனாக பிறந்தால் இறப்பு நிச்சயம். எடப்பாடி காலத்திற்கு பின்பு யார் பொதுச் செயலாளர் வர முடியும்? அம்பானி தான் வர முடியும். சாதாரண தொண்டனுக்கு எங்கே வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. இந்த சூழ்நிலையிலே ஒருங்கிணைப்பாளர் என்பதை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளதனால்தான் இணை ஒருங்கிணைப்பு என்று அவர் அப்ளிகேஷன் போடுவதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பொதுச் செயலாளர் என்பதை தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கவில்லை. இதனால்தான் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இப்போது தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இப்ப சிவில்க்கு, அதாவது அதிமுகவினுடைய அந்த கட்சி வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி நிலவுது. அந்த போட்டி வந்து அந்த சிவில் சூட்ல வந்து அது பெண்டிங்ல வந்து இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி இப்ப 40 தொகுதிகளுக்குமே வந்து எம்பி தேர்தல்ல அவர் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இது வந்து போட்டது வந்து சரியா? 100க்கு 100 அது இல்லீகல், சட்ட விரோதமான செயல். ஏனென்று சொன்னால் தேர்தல் கமிஷனிலே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட வேண்டும் என்றுதான் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம். ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இணைந்துதான் கையொப்பம் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது உயர் நீதிமன்றத்திலே ஐயா சின்னத்தையோ வேஷ்டியோ கிளைம் பண்ணக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது. அதே நிலையில் எடப்பாடி சின்னத்திற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடலாம் என்று உத்தரவு இல்லை. அவர்கள் உத்தரவு பெறவும் இல்லை. உண்மையில் சட்டப்பூர்வமாக இவர்கள் தேர்தல் கமிஷனையோ நீதிமன்றத்தை அணுகி இடைத்தேர்தல் எப்படி ஈரோடு இடைத்தேர்தலை பெற்றார்களோ அதெல்லாம் உத்தரவு பெற்றிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இவர்கள் சட்டவிரோதமாக கையொப்பம் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் நின்றுவிட்டு மற்ற 34 தொகுதியிலும் அவர்களை விட்டுக் கொடுத்து விட்டார்கள். நாம் சின்னத்தை கிளைம் பண்ண வேண்டாம், அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை வைத்தாலும் பாஸ் பண்ணுவது கடிதம் என்பதை தெரிந்துதான்
விட்டுக் கொடுத்தார்கள். ஆனாலும் அவர்கள் பாஸ் பண்ணவில்லை. இதை அவர்கள் ஒரு எம்பி ஜெயிச்சிருந்தால் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அவர்களும் தகுதி இழப்பு ஏற்பட்டிருக்க சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். எனவே அவர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் போட்டது மிகப்பெரிய தவறு. இதற்கு தேர்தல் கமிஷனும் எதற்காக கொடுத்தார்கள், எந்த அடிப்படையில் அவருக்கு ஏப்பம் பிம கையொப்பம் கொடுத்தார்கள் என்பதற்கு விளக்கம் கண்டிப்பாக தர வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தீர்ப்பு எப்படி வருகிறதோ அதை பொறுத்துத்தான் எடப்பாடி அடுத்த கட்ட நடவடிக்கை நகர முடியும். ஆனால் அவர் இப்படி கையெழுத்து போட்டுவது மிக மிக தொண்டர்களை ஏமாற்றும் செயல். அடுத்து வந்து சட்டசபை தேர்தல் 2026ல வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டை இலட்சணத்துக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமினால கையெழுத்து போட முடியுமா? கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வருகின்ற 21/12/26 வரை ஊர்ஜிதத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை சட்டமன்றத்திலே எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை பிடுங்கிக் கொண்டார்கள். ஏன் அவர்கள் எம்எல்ஏ பதவி ஏன் பிடுங்க முடியவில்லை? எம்எல்ஏ பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி. அதே போல் ஒருங்கிணைப்பாளர் பதவி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் பொதுக்குழுவால் உருவாக்கப்பட்டவர் அல்ல. கட்சி விதிகளின்படி புரட்சி தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி விதிகளின்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது 5 வருடமாக அவர் தான் இருப்பார். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையிலே எடப்பாடி தொண்டர்களை ஏமாற்றி நான் தான் பொதுச் செயலாளர் என்று கூறி வருகிறார். இந்த உண்மைத்தன்மை அறிந்துதான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அண்ணா செங்கோட்டையன் அண்ணாச்சி, ரத்தம் விஸ்வநாதன் இப்படி பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிலைமை அறிந்து அவரிடம் போய் எடுத்து கோரி இன்றைக்கு சமரசத்துக்கு முயற்சி செய்து வருகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் 2026 தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி தனித்து ஏபாம் பீபாமில் கையெழுத்து போட முடியாது. சமரசம் செய்தால் மட்டுமே இருவரும் இணைந்து 2021 எப்படி போட்டார்களோ அதே போல் போட முடியும். இல்லை என்றால் இதே போல் வழக்கு நிலுவையில் இருந்தால் சமரசம் ஆகவில்லை என்று சொன்னால் நீ யாரா ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தை அணுகும் போது ஈரோடு இடைத்தேர்தல் போது இடைத்தேர்தல் என்ன நடந்ததோ அதே போல் ஏதாவது ஒரு கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணி 234 தொகுதியிலும் பொது வேட்பாளர் அறிவித்தால் அன்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக வேட்பாளரை போடுவது உறுதி. அன்று யார் விட்டுக் கொடுக்க போறதில்லை. அப்போது பிரச்சனை ஆரம்பிக்கும் என்று சொன்னால் ஒண்ணு சின்னம் முடக்கப்படும். திரும்பவும் அதே சூழ்நிலைக்கு விடக்கூடிய அளவிற்கு எடப்பாடி வழிவிடுகிறார். அதற்கு வழி இப்ப தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடா என்ன இருக்குது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40 தொகுதியிலுமே வந்து அவரு கையெழுத்து போட்டாரு. அடுத்து வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல இப்ப 2026 சட்டசபை தேர்தலையும் போடக்கூடிய சூழ்நிலை இதே மாதிரி தொடர்ந்ததுன்னா போடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல அவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்னு வந்து இப்ப திருத்தம் செஞ்சு அங்கே வர கொடுத்துருக்காரு. தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு என்ன? தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது தேர்தல் கமிஷன் தெல்ல தெளிவாக எடுத்து சான்றிதழை கொடுத்து விட்டார்கள். இன்றைய நிலை வரை இந்த நிமிடம் வரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் அதிகாரம் படைத்தவர்கள். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் இபிஎஸ் அவர்களோ இல்ல தனிப்பட்ட முறையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களோ கையெழுத்து போட முடியாது. இந்த நிலைமைதான் இன்றைய வரை இருக்கிறது. அதனால்தான் தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது, இறுதி நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது என்று அனைத்து உத்தரவுகளையும் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொல்லி வருகிறார்கள் தவிர இன்றைய வரை அவங்களால ஃபைனல் சொல்யூஷன் கொண்டு வர முடியவில்லை. இன்றைக்கு சிவில் வழக்கு முடிவு பெற்று ஒரு உறுதியான தன்மைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் ஒரு உறுதியான நிலைப்பாடை தேர்தல் கமிஷன் எடுக்க முடியும். அதுவும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை நீதிமன்றம் நினைத்தாலும் சரி தேர்தல் கமிஷன் நினைத்தாலும் நீக்கவே முடியாது. அதையும் தாண்டி
பொதுக்குழுவுக்கு அதிகாரமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட பிறகு தொண்டர்களுக்கு தான் அதிகாரம். இதை உணர்ந்துதான் தேர்தல் கமிஷன் இதுவரை எந்த முடிவெடுத்தாலும் எனது தீர்ப்புக்கு உட்பட்டது சொல்லி வருகிறார் தவிர இது எவ்வித மாற்றமும் இல்லை. 26 வரை இதுதான் தொண்டர்களுக்கு. சட்ட சிக்கல் இப்ப அதிமுக பொறுத்தளவுல சட்ட சிக்கல் நிறைய இருக்கு. இந்த சட்ட சிக்கல் இறுதியில அந்த சிவில் சூட்டை நம்ம இறுதிக்கு தீர்ப்பு வரும்போது இது யாருக்கு சாதகமா அமையும்? அதாவது இறுதி தீர்ப்பு என்று சட்டப்பூர்வ, அதாவது இறுதி தீர்ப்பு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம இப்ப ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம், இல்ல ஒரு கம்பெனி இருக்கிறோம், இதுக்கு யார் தலைவர், யாரு செயலர், இது யாருக்கு மணி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பவர், யாருக்கு தீர்மானம் போடுறதுக்கு அதிகாரம், இப்படி எல்லாம் ஒரு சில கம்பெனி ட்ரஸ்டுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே தான் அரசியல் கட்சிக்கும். அந்த அரசியல் கட்சிக்கு என்ன பைலா இருக்குதோ அந்த பைலா படி கழக சட்ட விதிகள் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் வரும். ஆனால் இடைக்கால தீர்ப்பு என்பது அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி மாத்தி அமைக்கிறது, அன்னைக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இறுதி விசாரணை வரும்போது உச்சகட்டத்துமாக இன்றைக்கு இருக்க சூழ்நிலை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பைலா படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால அவரு ஒருங்கிணைப்பாளர் சாதகமா தான் தீர்ப்பு வருவதற்கு 100% வாய்ப்பு அதிகம். இப்ப எடப்பாடி பழனிசாமி யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்து செயல்படுறாரு? இல்ல யாருடைய கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் ஒரு எந்தவித முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருந்து வருகிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் பொதுவாகவே தங்கமணி, வேலுமணி இவங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் தொண்டர்களும் பேசி வந்தாங்க. ஆனா உண்மையில் அப்படி அல்ல. அவர் KP முனுசாமியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக வருகிறது. ஏனென்று சொன்னால் அவரோட திமுகவின் ஊதுகுழல் KP முனுசாமி. இதை சட்டமன்றத்திலே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நான் எதிர்கட்சிக்காரர்கள் கூட கல்குவாரியிலே உரிமம் கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி முனுசாமியை பார்த்து, என்னுடைய ஆட்சியிலே உங்களுக்கும் உரிமை தந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெளிவாக கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் திமுகவிற்கு ஊதுகுழலாக இருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே ஒரு சாதாரண எம்பி, மேல்சபை எம்பியை வாங்கி கொண்ட இந்த முனுசாமி ஒரு செஷன்ஸ் கூட பாராளுமன்றத்துக்கு போகாமல் அன்றைக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்தவருக்கு இந்த எடப்பாடி உடனேயே சட்டமன்றத்திலே எப்படி தேர்தலுக்கு அதிகாரம் கொடுத்தார்? அம்மா காலத்துல அப்படி நடக்குமா? 6 வருட பொறுப்பை இவர் ராஜினாமா பண்ணிட்டு ஒரு செஷன்ஸ் கூட பார்லிமெண்ட்டுக்கு போகாம உடனே எம்பி பதவி ராஜினாமா செய்து விட்டு இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து விட்டார். ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் தர்மருக்கு எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்தார். இது தலைமை பண்பா, அது தலைமை பண்பா? அப்ப KP முனுசாமி அவர் நினைத்ததெல்லாம் காரியத்தை சாதிக்கும் கொள்ற அளவுக்கு எடப்பாடியை கைவசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அதற்கு காரணம் இந்த KP முனுசாமி. இவர் சொல்லை கேட்டுதான் எடப்பாடி அவர்கள் அந்த காரியத்தை செய்தார். அதோடு மட்டுமல்ல, 2021 தேர்தலின் போது கட்சிகள் தேமுதிக இருக்கட்டும், சமத்துவ கட்சியாக இருக்கட்டும், புதிய தமிழக கட்சியாக இருக்கட்டும், இந்த கூட்டணிகளெல்லாம் அடித்து விரட்டியவர் KP முனுசாமி. அப்போ இவருடைய கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்கிறார் என்பதுதான் வெட்ட வெளிச்சம். வருகிற 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, ஒரு செயற்குழு கூட்டம் ஒண்ணு கூட்டியிருக்காரு. இந்த கூட்டம் ஒரு கூட்டம் கூட்டணும் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய கையெழுத்து வேணும். இணை ஒருங்கிணைப்பாளரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிகாரம் கிடையாது, தன்னிச்சை கூட்டுறதுக்கு. இப்ப வருகிற 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அவசர செயற்குழு ஒண்ணு கூட்டுறாங்க. இந்த கூட்டம் எப்படி நடைபெறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கூட்டத்தில் கலவரம் வெடிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது தேர்தல் தோல்வி ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு கமிட்டி அமைப்பாங்க. ஒரு 5 அணியோ 6 அணியோ கொண்ட கமிட்டி அமைத்து தேர்தல்
கேள்வி குறித்து தொண்டர்களிடம் விளக்கம் கேட்பார்கள். ஒரு சாதாரண தொண்டம் தலைமையிடம் உண்மையை விளக்கத்தை பெறுவதற்கு பயப்படுவார்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி குறித்து விளக்கம் கேட்க எடப்பாடி பழனிசாமி ஒரு குழுவை அமைக்காமல், குழுவை அமைத்தால் வேற ஏதோ உண்மையிலேயே உண்மை நிலவரம் தெரிய வந்துவிட்டால் நாளைக்கு நமக்கு பிரச்சனை கொடுப்போ பதவிக்கு என்று அறிந்து இவரே ஒரு மாவட்ட செயலாளர் போல உட்கார்ந்து தோல்வி குறித்து எந்த விதமான விமர்சனமும் கேட்காமல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக அவர் தோல்வி குறித்து விளக்கம் கேட்டு வருகிறார். இதை இந்த செயற்குழுவில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து ஒரு தொண்டனுடைய கருத்தை என்ன என்பதையும் தெளிவாக விளக்குவதற்காக கண்டிப்பாக கலகம் ஏற்படும். அதிமுக அதாவது கழகத்தினுடைய சட்ட விதிப்படி இந்த சட்டத்தை திருத்த முடியுமா? 100% சட்டத்தை திருத்துவதற்கு வழியே இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தோட சட்ட விதி அது ஒரு பெரிய முதுகெலும்பு மாதிரி. ஏன்னு சொன்னால் தொண்டர்கள் 90% தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டவர் தான் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது சட்ட விதி. இது எழுதப்பட்டது தொழிற்சங்கத்தில் இருக்கும் போதே உருவாக்கப்பட்டது. இதை மாற்றுவதற்கு எந்த கும்பாதி கும்பனுக்கும் அதிகாரம் இல்லை, மாற்றவும் முடியாது. எனவே ஐயா தொழிற்சங்கத்தில் என்ன வித்தாரோ அந்த விதிதான் நடைமுறைக்கு வருமே தவிர வேற ஒன்றும் இவர்கள் சொல்வது போல் 10 மாவட்ட செயலர் வழிமொழியிலும் முன்மொழியும் என்பதெல்லாம் தொண்டர்களை தன் கைவசப்படுத்துவதற்காக இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எனவே ஒரு காலமும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, மாற்றவும் முடியாது. இதுவரை எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். வணக்கம். நன்றி.